பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோவில் ஆகும். ஆண்கள்லாம் சபரிமலைக்கு இருமுடி கட்டி போவாங்க. ஆனா இது பெண்கள் சபரிமலை. பெண்கள் மட்டும் விரதம் இருந்து இருமுடி கட்டி இங்க கோவிலுக்கு எதிரில் பொங்கல் பரன் சொல்லி இருக்கு. அங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 அடுப்பு போட்டு அதுல தினமும் பொங்கல் வழிபாடு. பொங்கல் வைக்காத நாளே பார்க்க முடியாது. தினமும் குறைச்சி பார்த்தாலும் 100-150 பெண்கள் பொங்கல் வச்சு வழிபடுவாங்க. இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது எதனாலன்னு சொன்னா, வேண்டிய வரங்கள் நியாயமா இருக்கணும். நம்ம வேண்ட வரங்கள் கேட்கிற வரம் நியாயமா இருக்கணும். நியாயமா இருந்தா உடனே அதை நடத்தி கொடுப்பாங்க. அது சத்தியம். இங்க யாரும் குறைபாடோட போனது சரித்திரம் கிடையாது. எங்கெல்லாமோ சுத்தி அலைஞ்சோம். அம்மைகிட்ட ஒரு நிமிஷம் இருந்து மனசார அம்மைகிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கிட்டுன்னு சொல்லி இன்னைக்கு பல கோடி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உடம்புல ஏதாவது உபாதைகள் இருந்தா, கை கால் வலியோ தலைவேதனையோ ஏதாவது இருந்தா அதுக்கு வழிபடுவதற்கு இது பரிகாரம். கை மரத்திலான கை காலு, பசு ஜானத்துல செய்த மண்டை, கை கால் தலை, இதுல யாருக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அவங்க இதை தலை சுற்றி உடம்பெல்லாம் தடகி கோயில் உள்ள இதுல சமைப்பாங்க. இது காலம் தொட்டு நடந்துகிட்டு இருக்கு, நம்பக்கூடியது. குழந்தைகள் இல்லாதவங்க வெற்றில வாங்கி அவங்களுடைய பேரு நட்சத்திர ராசியை இங்க குருக்கள்கிட்ட சொல்லி அர்ச்சனை செய்து கோவில வளம் அந்த அரசு வேம்படிக்கு அந்த இடத்துல கட்டுனா நிச்சயமாக குழந்தைகள் பிறக்கும். இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்தலம் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டத்தில் குளச்சல் அருகே மண்டைக்காடு என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அம்மையே சரணம், தேவி சரணம், மண்டைக்காடு பகவதி அம்மையே சரணம். எல்லாம் வல்ல எம்பிராட்டி மண்டைக்காடு பதியில் வீட்டிற்கும் பகவதி அம்மையுடைய வரலாற்றை கூறுகிறேன். இந்த இடமானது ஆதியில் ஆடு மாடுகள் மேய்த்து வரும் காடு. அதாவது இது மாட்டு மந்தை காடு. மந்தை காடாக இருந்த இடத்தில் பரசுராமர் ஸ்ரீசக்கரம் வைத்து வழிபட்டார். அந்த ஸ்ரீசக்கரம் வழிபட்ட இடத்தில் புற்றாக தோன்றி அது எத்தனாயிரம் ஆண்டுகளானதோ யாருக்கும் தெரியாது. அதன் பிறகு ஒரு நாள் ஆடு மாடு மேய்க்க வரும் பிள்ளைகள் அந்த புற்றின் மீது விளையாட்டுத்தனமாக கல்லெறிய அதிலிருந்து உதிரம் கொட்டியது. இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் கிராம மக்கள் எல்லோரும் பார்த்தார்கள். அந்த செய்தி கேரள மன்னருக்கு தெரியப்பட்டு அவர் பார்க்கும் பொழுது இரத்த வெள்ளமானது நிற்கவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஏதேதோ செய்து பார்த்தார்கள். அந்த உடைந்த புத்தின் மேல் மண் குலைத்து பூசினார்கள், சிமெண்ட் வைத்தார்கள், என்னெல்லாமோ வைத்து பார்த்தும் அது சரியாக வரவில்லை. அந்த சமயம் அவருக்கு ஒரு அசரீரி தோன்றியது. அதன் மீது சந்தனம் கலபம் சார்த்தினால் அந்த உதிரமானது நிற்கும் சொல்லி சொன்னாங்க. அந்த உடனே சந்தனம் அரைத்து ஊசியதும் அந்த ரத்தம் நின்று விட்டது. அத்தோடு அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் பயவிட்டார்கள். என்ன விவரம் என்று யாருக்கும் தெரியாது. மன்னருக்கு ஒரு நாள் இரவு அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கனவில் ஒரு பெண் ரூபமாக சென்று, நான் பகவதி அம்மன், நீ எந்த இடத்தில் என்னை பார்த்தாயோ அந்த இடத்தில் எனக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று கூறினார்கள். தற்சமயமாக அதில் ஓலை கூரையை கட்டினார்கள். ஓலை கூரை இருந்து எல்லா மக்களும் வழிபட்டு அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் மண்டைக்காடு பகவதி அம்மன் அருளினால் கூட்டம் நாளடைவில் பெருவளவுக்கு வர தொடங்கியது. மண்டைக்காடு பகவதி அம்மனை, அதாவது மண்டைக்காடாக இருந்த இது மண்டைக்காடாக மாறியது. அது எப்பொழுது, அதாவது இப்படி வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது மன்னருக்கு தீராத தலைவேதனை. அந்த தலைவேதனையின் போது, மன்னருக்கு தலைவேதனை என்றால் அது வைத்தியத்துக்கு சொல்ல வேண்டாம். பல வைத்தியர்கள் வைத்தியம் பார்த்தார்கள், அது எதுவும் பிரயோஜனப்படவில்லை. அன்று இரவு அதே மாதிரி அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கனவில், நான் மண்டைக்காடு பகவதி வந்திருக்கிறேன், நீ என்னுடைய ஆலயத்திற்கு வா, உன் தலைவேதனையை நான் தீர்த்து வைக்கிறேன். மண்டை சேசில்
கொலக்கட்டை, அதை இப்ப மண்டையப்பம்னு நாங்க சொல்லுவோம். மண்டை சைஸ்ல கொலக்கட்டை அவித்து அதை வைத்து நீ வழிபடு, உன் தலைவேதனையை குணப்படுத்துறேன்னு சொன்னோம். அதே மாதிரி மறுநாள் விடிய காலையில் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலுக்கு வந்து முதலில் மண்டையப்பம் அவித்து வழிபட்டது மன்னர், கேரளத்து மன்னர் வழிபட்டார். தலைவேதனை நீங்கிவிட்டது. அந்த உடனே மண்டைக்காடாக இருந்த ஊருக்கு பெயர் மண்டை வலி, தலைவலியை தீர்த்த அம்மனாக இருப்பதால் மண்டைக்காடுன்னு அன்னையிலிருந்து பேராச்சு. அப்படி இருக்கும்போது கேரளத்திலிருந்து ஒரு வியாபாரிகள் எல்லாம் வருவாங்க, கொல்லத்திலிருந்து எல்லாரும் வியாபாரிகள் எல்லாம் வருவாங்க. இந்த வியாபாரிகள் எல்லாம் மாட்டு வண்டியில வருவாங்க, வியாபாரம் வித்துட்டு இங்க வந்து மாடுகளை வெட்டி மேய்க்க விட, இது ஏற்கனவே காடு தானே, ஆடு மாடு மேய்கிற காடு, அதுல மாடுகளை மேய விட்டு அதுக்கு இலைப்பாரி அது கூட போவாங்க. அப்போது அவர்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை. அக்கம் பக்கத்துல கடை இருக்கான்னு பார்த்தாங்க, கடைகள் எதுவுமே இல்லை. சுத்தி பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆளு கேலியாக சொன்னார், என்ன என்ன தேடுறீங்க, இல்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது கடை இருக்குமான்னு கேட்க. இங்க கடைலாம் ஒண்ணும் கிடையாது, அதனால ஒரு ஓலைப்புறம் இருக்குல்ல, அங்க போங்க, ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்ககிட்ட சாப்பாடு கேளுங்க, சாப்பாடு போடுவான். அதே மாதிரி அவங்க வந்து கேட்டாங்க, ஐயா என்ன சொல்லுங்க, எங்களுக்கு பசியா இருக்குமா, பசியாக ஆகிறதுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, நீங்க போய் கைகால அலம்பிட்டு வாங்க, உங்களுக்கு சாப்பாடு தரேன். அதே மாதிரி போனாங்க, கைகால அலம்பிட்டு வந்தாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அந்த இடத்தை விட்டு நவுண்டு போனாங்க. கருவறைக்குள்ள எல்லாரும் வந்ததுனால அந்த இடம் தீட்டுப்பட்டுன்னு சொல்லி அம்மா வெளியே வந்துட்டு கூரையை தீ வச்சு கொடுத்துட்டான். அதனால தீ பிடிச்சிட்டு இதை அறிஞ்ச மன்னர் பழையபடி வந்து கோயில் கட்டினார். அதுக்கப்புறம் தான் காரச்சவரா வந்தது, ஓலக்கூரை போய் காரச்சவரா வந்தது. இந்த மண்டைக்காட்டு அம்மா எப்படி பிரபலமா ஆனான்னு சொன்னா, பரசுராமர் ஸ்ரீசக்கரை வச்சு வழிபட்ட இடத்துல புற்றா முளைச்சி அந்த புற்ற வழிபட்டது ஒரு சித்தர். அந்த சித்தர் தான் அதுல இருந்து வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்வாக்கு சொல்லி பல நோய்களை தீர்த்து, குழந்தை குட்டிகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டிகள் வரம் கொடுத்து, இப்படி பல நல்காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே பிரபலியமாச்சு. அவரு காலப்போக்குல ஜீவ சமாதாயிட்டார். ஜீவ சமாதான இடம் தான் கோயிலுக்கு எதிரில் இடதுபுறத்துல இன்னைக்கு நாங்க அதை பைரவர் சன்னதியா வச்சிருக்கோம். அந்த பைரவர் சன்னதி தான் அந்த சித்தர் ஸ்ரீசக்கரை வச்சு, ஸ்ரீசக்கரத்துல இருந்த புற்ற மண்டைக்காடு பகவதி அம்மனா பாவித்து எல்லா மக்களிடையும் அதை பரப்புனது அந்த சித்தர். அவருடைய ஆன்மா இன்றும் கோயிலை சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அவர் ஜீவ சமாதாயித்தாரு. அதுக்கு பிறகு இப்படியே எல்லா மக்கள்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த கொல்லத்துக்காரங்க வந்து இங்க சாப்பிட்ட வகையினால இன்னைக்கும் கேரள மக்கள்லாம் இது வந்து பெண்கள் சபரிமலை, ஆண்கள்லாம் சபரிமலைக்கு இருமுடி கட்டி போவாங்க. ஆனா இது வந்து பெண்கள் சபரிமலை. பெண்கள் மட்டும் விரதம் இருந்து இருமுடி கட்டி இங்க வந்து கோவிலுக்கு எதிரில் பொங்கல் பரன் சொல்லி இருக்கு. அங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 அடுப்பு போட்டு, அதுல தினமும் பொங்கல் வழிபாடு. பொங்கல் வைக்காத நாளே பார்க்க முடியாது. தினமும் குறைச்சு பார்த்தாலும் 100-150 பெண்கள் வந்து பொங்கல் வச்சு வழிபடுவாங்க. அம்மே சரணம் தேவி சரணம்னு பாட்டுலாம் படிச்சு பொங்கல் வச்சு அதில் வச்சு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு முன்னால இந்த கோயில்ல பிராமணாவுக்கு பூஜை பண்ணினா அவங்க யாருக்குமே வாரிசு கிடையாது. அப்படி இருக்கும்போது மன்னர் ஒரு நாள் பிரசன்ன வச்சு பார்க்கும் பொழுது அது வந்து காளி சுரூபமா இருக்கக்கூடிய, காளி சுரூபமா இருக்கிறவங்களுக்கு பிராமணால் பூஜை பண்ணக்கூடாது. பிராமணால் தலைமை பொறுப்பு ஏற்று ஒண்ணு செய்யலாமே தவிர பூஜை கைங்கரியங்கள் எல்லாம் குருக்கள் தான் செய்யணும் ஆன்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் குருக்களா நாங்க வந்தோம். எங்க தாத்தா பூஜை பண்ணாங்க. எங்க தாத்தா குருக்களா இருந்தாலும் முதல்ல வந்தது எங்க தாத்தா. நான் மேல் சாந்தி பொறுப்புல இல்லை, என் மகன் மேல் சாந்தி பொறுப்பு இருக்கான், என் மருமகனும் மேல் சாந்தியா இருக்காங்க. என் பேர், எங்க தாத்தா பேர் மூக்கியா குருக்கள், எங்க அப்பாவுக்கு பேர் பகவதி குருக்கள், என் பேரு ஜெயபிரகாஷ் நாராயண குருக்கள், என் மகன் பேரு பகவதி குருக்கள், மருமகன் விக்னேஷ் குருக்கள் இருக்காங்க. இன்னும் எங்க சொந்தத்துக்குள்ளே 2-3 பேர் இருக்காங்க. இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது எதனாலன்னு சொன்னா, வேண்டிய வரங்கள் நியாயமா இருக்கணும். நம்ம வேண்ட வரங்கள் வந்து கேட்கிற வரம் வந்து நியாயமா இருக்கணும்.
நியாயமா இருந்தா உடனே அதை நடத்தி கொடுப்பான். அது சத்தியம். குழந்தை வேண்டி இருக்கலாம், குடும்பத்துல ஒரு தகராறு இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம், பங்காளி தகராறு இருக்கலாம், ஏதாவது இல்ல நமக்கு நோய் வாய்வு இருக்கலாம், தீராத வியாதியா இருக்கலாம், எங்கெல்லாம் ஆஸ்பத்திரி இருந்து அலைஞ்சு பார்த்து ஒன்றும் குணமாகலைன்னு சொல்லி இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் தீர்வு மண்டைக்காடு பகவதி மடம் தான். இங்க வந்து யாரும் குறைபாடோட போனது சரித்திரம் கிடையாது. எங்கெல்லாமோ சுத்தி அலைஞ்சோம். அம்மைகிட்ட வந்து ஒரு நிமிஷம் இருந்து மனசார அம்மைகிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கிட்டுன்னு சொல்லி இன்னைக்கு பல கோடி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லுவாங்க. இந்த அம்மைக்கு வந்து மாசி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை 10ஆம் திருவிழா, அதுக்கு 10 நாளைக்கு முந்தி கொடியேற்றுவோம். கொடியேற்றி 10 நாள் திருவிழா நடக்கும். 10ஆம் திருவிழா அன்னைக்கு ஒடுக்கு பூஜைன்னு சொல்லி அம்மைக்கு 16 வகை பதார்த்தங்கள் எல்லாம் தயார் செய்து நைட்டு இரவு 1 மணிக்கு படப்பு போட்டு பூஜை பண்ணுவோம். அந்த பூஜை நடந்துட்டு இருக்கும் போது கொடி இறக்குவாங்க. இதுக்கு முன்னால வந்து 9ஆம் திருவிழா அன்னைக்கு நைட்டு ராத்திரி குத்தி ஓட்டம்னு சொல்லுவோம். அந்த குத்தி ஓட்டம் வந்து அது வந்து ரத்தப்படுறாது. ரத்தம் பட்டாச்சுன்னு சொன்னா தீட்டு. அந்த குத்தி ஓட்டம் நடக்கிறதுக்கு முந்தி கொடி இறக்கிட்டு தான் குத்தி ஓட்டம் பண்ணுவாங்க. 9ஆம் திருவிழாவோட திருவிழா முடிச்சு. 10ஆம் திருவிழா கிடையாது. நாங்க வந்ததுக்கு பிறகு இந்த எங்க ஊர்ல எல்லாம் ஒரு கோயில்ல திருவிழான்னு சொன்னா அந்த நிறைவு நாள் அன்னைக்கு பெரிய படப்பெல்லாம் போட்டு வழிபடுவோம். ஆன்னு கேட்கும் போது மன்னன் சொல்லிருக்காரு, அது கேரளால கிடையாது, அது தமிழ்நாடு, இது கேரளா. அதுக்கு நம்ம வலியப்படுத்தன்னு கொடுக்கோம்ல. 6ஆம் திருவிழா அன்னைக்கு வலியப்படுத்த கொடுத்தோம். ஞாயிற்றுக்கிழமை கொடியேறி 6ஆம் திருவிழா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வலியப்படுத்த. அன்னைக்கு திரளி, அப்பம், தேனு, தெனை, கரும்பு, பல பல வகைகள், குறுப்பு தேங்காய். குறுப்பு தேங்காய்ன்னு சொன்னா தென்னங்கண்ணு, இளங்கண்ணு, அதை முறிச்சு அதை உள்ள இருக்க தேங்காயை வெட்டி குறுத்து உள்ள இருக்க டவுன் அது இங்க மட்டும்தான் வைக்கிறது. அது வந்து நியாயமா சொல்ல போனா அது வந்து ஒரு சிசு நரபலி கொடுத்ததுக்கு சமம். அம்மை அதுக்குத்தான் பிரயாசப்படுதா, அதுக்காக நரபலி கொடுக்க முடியாது. இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு எல்லா மக்களையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த மாதிரி உள்ள பூஜைகள் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. வழிபடுத்த நாள்லாம் இது அத்தனையும் வச்சு வழிபடுவோம். பாயசம், குளக்கட்டை, திரளி, மண்டையப்பம், பல வகைகள், கரும்பு துண்டு, தேனு, தெனை, குறுப்பு தேங்காய், இப்படி எல்லாம் வச்சு வலியப்படுத்த கொடுத்தோம்ல. வலியப்படுத்த கொடுத்தாலும் சாதமா படைக்கணும். படைச்சு அதை படையல் போட்டு வழிபட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அதே அனுமதி பெறல. அப்பவும் அவங்க இங்க வச்சு செய்யக்கூடாது, வேற ஒரு இடம் தயார் பண்ணி அங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்து பூஜை பண்ணிக்கிடுங்க. இங்கே வச்சு செஞ்சாச்சுன்னு சொன்னா பலரும் அதை மாதிரி செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அனுமதிக்க முடியாது, நீங்க தனியா வச்சு செஞ்சு கொண்டு வந்து பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி தனியா ஒரு இடம் சாஸ்தாங்கோயில் பக்கத்துல அமைச்சு ஆதியிலிருந்து கொண்டு வந்து நைட்டு 1 மணிக்கு பூஜை நடக்கும். பூஜை நடந்துட்டு இருக்கும் போது கொடியா இருக்குவாங்க. அதோட திருவிழா நிறைவு. இப்படி காலம் தொட்டு நடந்துகிட்டு இருக்கு. அது போக இந்த ராகு கால பூஜை, விளக்கு பூஜை, மாதந்தோறும் பௌர்ணமி அன்று விளக்கு பூஜை நடக்கும். ஆவணி மாதம் அசுவதி பொங்கால, அசுவதி நட்சத்திரத்தன்னைக்கு பொங்கால நடக்கும். திருக்கார்த்திகை தீபம் ஒரு பனையை வைத்து தான் திருக்கார்த்திகை சொக்கப்பனை கொளுத்துவோம். சுமங்கலி பூஜை நடக்கும், மகா சுமங்கலி பூஜை. இப்படி வருடம் முழுக்க விசேஷம்தான். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் உள்ளவங்க, சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தா கோயில்ல வந்து வெடி வழிபாடு செய்வாங்க. அந்த வெடி வழிபாடு செய்தா அவங்க குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் எதுவுமே வராது. இங்க வர்ற பக்தர்கள் எல்லா வரமும் பெற்றுத்தான் சொல்லுவாங்களே தவிர இது மாற்று கருத்தே கிடையாது. உடம்புல ஏதாவது உபாதைகள் இருந்தா, கை கால் வலியோ தலைவேதனையோ ஏதாவது இருந்தா அதுக்கு வழிபடுவதற்கு இது பரிகாரம். கை மரத்திலான கை காலு, பசுவும் ஜானத்துல செய்த மண்டை, கை கால் தலை, இதுல யாராருக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அவங்க இதை தலை சுற்றி உடம்பெல்லாம் தடகி கோயில் உள்ள இதுல சமர்ப்பாங்க. இது காலம் தொட்டு நடந்துகிட்டு இருக்கு, நம்பக்கூடியது. குழந்தைகள் இல்லாதவங்க தொற்று வாங்கி அவங்களுடைய பேரு நட்சத்திர ராசியை இங்க குருக்கள்கிட்ட சொல்லி அர்ச்சனை செய்து கோவில வளம் வந்து
அந்த அரசு வேம்படிக்கு அந்த இடத்துல கொண்டு கட்டுனா நிச்சயமாக குழந்தைகள் பிறக்கும். இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இதை எல்லா மக்களும் அம்மையிட்ட வந்து வழிபட்டு உங்களுக்குள்ள குறைகள் அத்தனையும் நீங்கி நல்ல மாறி கோடி ஆண்டு சுபிட்சமா வாழ வேண்டுகிறேன். மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.